வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிணத்துக்கு இளநீ பிடிங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் நண்பர்களே. பாருங்க நம்ம மாப்பிள்ளலாம் மரத்துல அவ்வளோ வேகமா ஏறிக்கிட்டு இருக்காப்புல. பார்த்துக்கிட்டீங்கன்னா நண்பர்களே, யாரெல்லாம் இப்படி கிணத்துல இளநீ சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுபோக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாருங்க மாப்பிள்ளை ஆனால் வந்தோம். இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருவாளை மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டோம் நண்பர்களே. அதனால் இப்போ கைட்டே திரு வேண்டிய இது வருது. மாப்பிள்ளை அந்த பக்கம் அப்படி வீசுங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கே கீழே ரேட்டு அதிகமான மைக் வேறு நம்ம வாங்கி கீழெல்லாம் இருக்குது இன்னொரு செட்டு. அதனால் அது மேலேயும் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. இன்னைக்கு வேற வெயில் வேற ரொம்ப சுட்டெரிக்கு நண்பர்களே. அதனால மேலே இருக்க ஆள் கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. மணி 11 மணி தான் ஆகுது. இருந்தாலும் வெயில் வந்து எங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அவ்வளோ வெயிலுக்குள்ள சரி இளநீ சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான் வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 இளநீ கிட்ட நம்ம மாப்பிள்ளை சூர்யா அவர்கள் பிடிங்கி போட்டிருக்காரு. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க நண்பர்களே. ஆமாம், அதனால இப்போ இதை பிடிக்கிட்டு நம்ம இது அருவாயில் கொண்டு வரதுனால இதை சாக்கில் கட்டி வீட்டில் கொண்டு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஆமாம், இதுவும் அருவா எடுக்காமல் வந்துட்டோம். ரொம்ப சிக்கலாக இருக்குது. மாப்பிள்ளை வேறு உச்சியில் இருக்கான். இது கொஞ்சம் உயரமான மரம் கூட நண்பர்களே. பாருங்க நேரம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கிற மரங்கள்ல எல்லா மரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக தான் இருக்குது நண்பர்களே. அதனால பாருங்க எல்லாமே உயரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை ஆனால் எல்லா மரத்துக்குமே அவர் அசால்ட்டை ஏறுவார். தென்னை மரம், அப்புறம் இந்த நொங்கு வெட்டுவோம்ல பனை மரம், அந்த மரத்துல எல்லாம் அசால்ட்டா ஏறுவார். இங்கே பாருங்க அருவா கொண்டு வராம மாப்பிள்ளை கால்ட்டே அதை ஆட்டி எல்லாம் இந்த ஒரு கொலையிலேயே எல்லாத்தையும் விழுந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. பாருங்க. ஆமா பாருங்க கால்ட்டே அதை மிதிச்சு தள்ளி விடுறாரு. அந்த ஒரு மட்டையும் உடஞ்சிருச்சு நண்பர்களே. நம்ம இறங்கும் போது எப்படிதான் பிடிச்சு பார்த்து இறங்கணும். ஆமா, யாரும் மரம் ஏறினீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியா கடைபிடிச்சுக்கோங்க நண்பர்களே. சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். ஆமா, அதனால சேஃப்டியா எல்லாரும் பண்ணணும் நண்பர்களே. ஆமா, இந்த வீடியோ கடைசியில் இப்போ தேங்காய் வெட்டி சாப்பிடும்போது நாங்கள் வீடியோ எடுக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களே மேலே உச்சிக்கு போயிட்டாப்புல. இங்கே பாருங்க கீழேயும் தேங்காய் கிடக்குது. ஆனால் அவர் வந்து மேலே எல்லாத்துக்கும் மேலே உச்சியில் போயிட்டு இளநீ அங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம் நண்பர்களே. இது மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காப்புல. அவருக்கு சொந்த ஊர் இந்த ஊர் தான். ஆனால் தூத்துக்குடியில் செட்டில் ஆகினால அங்கேருந்து வந்திருக்காப்புல. ஆமாம், இங்கே பாருங்க அருவா இல்லாமல் கைட்டே அந்த ஆட்டி ஆட்டியும் பார்த்துக்கிறதாரு. அதனால சேஃப்டியாக இருக்கணும் நண்பர்களே. அப்படியே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்து பிச்சைக்கார் ஒரு நண்பர், ஒரு பெரியவர் தன்னை பூஞ்செடி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் நண்பர்களே. இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பூஞ்செடிகளாக தான் இருக்குது. இது எல்லாம் பிச்சிப்பூன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்மளுக்கு அந்த அளவுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. ஆமாம், அதனால் இன்றைக்கி மாப்பிள்ளை தான் கூப்பிட்டாப்புல. மாப்பிள்ளை பிஞ்சை தான் அது. அவர் தான் கூப்பிட்டாரு. அதனால் கூட வந்தோம். நம்ம வந்து விளாக்ஸ் சம்மந்தமாக ஆடு அந்த மாதிரி நம்ம ஸ்டூடியோ பில்டரில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெரியாத நண்பர்களே. அதனால் இது என்னமோ ஒரு கொழிஞ்சு இருக்குது. இது யாரும் தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனே நம்ம லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. அதனால தான் இங்கே பாருங்க ஒரு மட்டையை ஒடிச்சு தான் மாப்பிள்ளையை இறங்குதான். அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஆளு தான். இங்கே பாருங்க அவர் அசால்ட்டா ஏறுவார் எல்லாமே. வணக்கம் பிரதர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மரத்தில் இப்போ அசால்ட்டு நீங்கள் ஏறுறீங்க.
இந்த மாதிரி மரம் ஏறி ரொம்ப அனுபவம் உண்டா? எப்படி கருத்து சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில நான் சரி. அதனால சேஃப்டி முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க. அவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நண்பர்களே, இவர் வந்து பெரிய ஒரு விவசாயி. அதனால நம்மகிட்ட பேட்டி கூட கொடுக்காம அவரு தேங்காயில தான் குறியா இருந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. ம். ஆ. ஓ அப்போ வந்து அந்த இதுல தண்ணி அதிகமா இருக்கும் அப்படிங்கீங்க. அதாவது வந்து தேங்காய் இது வந்து இளநீ. தேங்காய் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம், தெரியாத. சரி. நீங்க வந்து இப்போ தென்னை மரம் மட்டும்தான் ஏறுவீங்களா? இப்போ பனை மரம் எல்லா மரமும் ஏறுவீங்களா? நம்ம எல்லா மரமும் ஏறா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேங்காய் பிடுங்கினாரு. அந்த பெரியவர் வேற தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்களோ, அது வந்து தேங்காயில எல்லாம் நினைச்சிருச்சு. அதனால எல்லா தேங்காயும் எடுத்து ஒரு இடத்துல போட்டு சேமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 தேங்காய் இளநீ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுதாரு. நம்மளே பார்க்கும்போதே தெரியுது. ஒரு 5 நிமிஷம் தான் ஏறி எல்லாத்தையும் மரமரன்னு பிடிங்கிட்டாரு. அப்படி இருந்து அவர் வந்து ரொம்ப வெறுவிறுப்பா தான் இருக்காரு. ஒரு மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்காரு. அதனால அவருக்காண்டி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அவர் எப்படி மரம் ஏறி கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் பிடுங்கினாரு அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்போம். அதுக்கப்புறவு அதை இந்த மூடை தான் நண்பர்களை பாருங்கள். இந்த 2 மூடையிலும் பிடுங்கியிருக்கோம். ஆமாம். இப்போ வந்து ஒரு இது வெட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எதுக்கு மூச்சு வாங்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, நம்ம ஸ்டுடியோக்காரன்னு கூட பார்க்காம நம்மளையும் இந்த மூடையை தூக்க வச்சிட்டாரு. அதனால் இந்த மூடையை தூக்கிட்டு வந்து இங்கே பார்த்துக்கோங்க. எங்கே இருக்குது நண்பர்களே? அந்த தெருதான் ஒரு பெரிய மரம். அங்கேருந்து இங்கே ரோட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. ஆளுக்கு ஒரு மூடை. அதான் கொஞ்சம் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக செதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் நண்பர்களே. ஆமாம். இவர் மனசுக்காண்டியாக ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இவர் ரொம்ப ஆனால் அந்த மரம் ஏறுது இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் நண்பர்களே. நம்ம பார்த்ததுலேயே அது தெரிஞ்சுது. ஆமாம். மற்றபடி உங்கள் வேறு ஏதாச்சும் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் இந்த நம்ம சேனலை மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம வந்து ஸ்டூடியோ ஃபீல்டில் தான் இருக்கோம் நண்பர்களே. விளம்பரம், ஆடு, ரிவ்யூ, விளாக்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆமாம். பாருங்கள், வெயிலை பாருங்கள் நண்பர்களே. 120 டிகிரி செல்சியஸில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் கம்மா நண்பர்களே. கம்மாயில் ஒத்த தண்ணி கிடையாது. அவளை அந்த அளவுக்கு வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதில் வந்து இந்த இளநியை பிடுங்கணும்ட்டு இந்த இளநியை நம்ம தான் கொடுக்காரு. பாருங்கள் நண்பர்களே, இளநீ அது வெட்டுறவங்களும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் இப்போ ஒரு இளநியை குடிச்சிக்கிறதாரு. பாருங்கள். நண்பர்களே, இளநீ இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக ரொம்ப சுவையாகவும் இருக்குது நண்பர்களே. வேறு லெவலாக இருக்குது. யாரெல்லாம் இப்படி இளநீ சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே 2 மூடை பிடுங்கி வச்சுருக்கு இளநீ. அதுவும் பத்தாது அப்படின்ட்டு இப்போ ஒரு பெரிய மரத்தில் இங்கே பாருங்கள் நண்பர்களே. இந்த மரம் எவ்வளோ அவசரம் இருக்குன்ட்டு நீங்களே உங்களை பாருங்கள். அங்கே பாருங்கள் நண்பர்களே, மேலே உச்சியில் நிற்காப்புல. அவர் வந்து மரம் ஏறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள். அதனால் பாருங்கள், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு பையன் தான் தெரியுது. ஆனால் பாருங்கள், அங்கே பாருங்கள் நண்பர்களே, அருவா கூட கொண்டு போகாமல் கைட்டே தான் பிடுங்குதாரு கீழே நின்றுக்கிட்டு. அதனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக தான் தெரியுது நண்பர்களே. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவரை ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், பாருங்கள் நண்பர்களே, அது வந்து குலுங்கிருச்சான். அதனால் குலுங்கிருச்சு அப்படின்னா அது தேங்காய் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. ஆமாம். இப்போ பார்த்துக்கிட்டே நான் அந்த பக்கம் போய் பிடிங்கிட்டு இருக்கார் நண்பர்களே.
அந்த மரத்தில் ஒரு காக்கா வேறு வந்துக்கிட்டு இருக்கு. காக்கா கூடு வீடு இருக்கா என்னென்னு தெரியலை நண்பர்களே. ஒரு காக்கா அந்த மரத்தை வேறு வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 மரத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு. தூக்கிக்கிட்டே அண்ணன் ஓடுதுங்களா. அந்த மரத்தில் கூடு இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. காக்கா எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க நண்பர்களே, அருவா இல்லாமல் கால்ட்டே மிதித்து எல்லாத்தையும் அப்படியே ஏதோ வேறு ஏதோ உதுத்து விட்ற மாதிரி அந்த மாதிரி பிடிங்கிட்டு இருக்காரு தேங்காயை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, தேங்க்யூ.